PLKN 3.0 என்ற பெயரில் தேசிய சேவை பயிற்சி திட்டம் மீண்டும் அறிமுகம் கண்டிருப்பது மேலும் ஏராளமான இந்தியர்களையும் சீனர்களையும் இராணுவ சேவைக்கு கவர்ந்தெழுக்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நூர்டின் அவ்வாறு கூறியுள்ளார். டிசம்பர் 31 வரையிலான தகவலின்படி மலேசிய இராணுவ படையில் 1670 பேர் மட்டுமே இந்தியர்கள் ஆவர். மொத்த படைபலத்தில் அது 1.4 விழுக்காடு என காலித் சொன்னார். மலேசிய கடற்படை, தரைப்படை மற்றும் ஆகாயப்படையில் இந்தியர்களின் பங்கேற்பு குறித்து மக்களவையில் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். நாட்டை பாதுகாக்கும் பணிக்கு மலாய்க்காரர் அல்லாதோர் உட்பட ஏராளமான இளைஞர்களை கவர்ந்தெழுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பள்ளிகள் மற்றும் பேருங்காடிகளில் விளக்க கூட்டங்கள், விளம்பர நடவடிக்கைகள் போன்றவற்றை நடத்துவதில் அவற்றில் அடங்கும். அதே சமயம் நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு கண்காட்சிகளிலும் இராணுவம் பங்கேற்பதாக அமைச்சர் கூறினார். இராணுவத்தில் ஏராளமான மலாய்க்காரர் அல்லாதோரை சேர்க்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் அவர்களின் பங்கேற்பு 3 விழுக்காட்டுக்கும் குறைவாக இருப்பதாக 2023 அரசாங்கம் குறைப்பட்டுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது.